injection 5 vials, heparin 10, isoflurane 20, Gelusil 10. கொஞ்சம் இமீடியட்டா அனுப்பி வைக்கீங்களா ப்ளீஸ்? ராதி, என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. மைல்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. சிம்டமேட்டிக் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேல ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஓகே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குன்னு எதையும் யார்கிட்டையும் கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா உன்கிட்ட கேட்க போறேன். தருவியா? எனக்கு தாலி பிச்சை கொடுப்பியா? உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு. நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா அவர் இடிஞ்சே போயிடுவார். உன்னை கையெடுத்து கேட்கிறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. நிஜமாவா சொல்ற? என்ன பார்த்து சொல்லு. இங்க வா. ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? எனக்காக வா. எங்க அப்பா எது செஞ்சாலும் என் நலத்துக்கு தானே எனக்கு தெரியும். இங்க ரெடி பண்ற. உள்ள உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்னடி கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உணராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல. உன்னை தொட்டு தாலி கட்டினவரு. தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி உளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். திவ்யா அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளுமா. எழுந்து வா. திவ்யா அத்தை நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன்.
என்னாச்சு? என்னமாச்சு? இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? இல்ல நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நேற்று ஆஃபீஸ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேலதான். நான் போட்டு காஃபியை குடிக்க மாட்டேங்க. நான் பண்ண சாப்பாட்டையா சாப்பிட போறீங்க? ஆஃபீஸில் நேற்று ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம். ஒரு ஆப்ரேட்டரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதுக்கு நடுவுல வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் என் கடமைக்காக 2 காபி போட்டிருக்கேன். ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு. நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கா நீங்க உங்க கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேற போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம், அதுல சர்க்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல. சர்க்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன். அதனாலதான் சர்க்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுற்றி பார்த்துருக்கியா? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கேன். இந்த வீட்டை பார்த்துருக்கேன். பார்க்க ஆசைப்படுறியா? நேற்று வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை, நிஜமாவே என்னை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? என்னைக்கு? உங்க ஆபீஸ்? ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிஜமா? அப்ப இப்பவே ஃபோன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே. ஐயோ, மெட்ராஸ் தமிழ் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐயோ, ஐயோ, மெட்ராஸ் போலீஸ் போல இருக்கு. ஐயோ, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க.